ஹாய் கைஸ், மேக்னெட் மைண்ட் வெல்கம்ஸ் யூ ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இந்த மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா அது நடக்கணும்னு நான் நினைச்சா மட்டும் போதுமா? இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னன்னு தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். இப்போ உங்களை சுத்தி இருக்கிற பொருட்கள்ல எதெல்லாம் எல்லோ கலர்ல இருக்குன்னு கண்ணை திறக்காமலே சொல்லுங்க. மேபி 1-2 பொருட்கள் உங்க ஞாபகத்துக்கு வரலாம். ஒரு சிலருக்கு இன்னும் அதிகமான பொருட்கள் வரலாம். ஒரு சிலருக்கு எதுவுமே வராது. இட்ஸ் ஓகே. உங்களை சுத்தி என்னென்ன பொருட்கள் எல்லோ கலர்ல இருக்குன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ உங்க கண்ணை ஓபன் பண்ணி உங்களை சுத்தி என்னென்னலாம் எல்லோ கலர்ல இருக்குன்னு பாருங்க. இப்போ சடனா உங்களை சுத்தி இருக்கிற எல்லோ கலர் எல்லாமே உங்க கண்ணில் படும். அட, இந்த பொருள் இவ்வளோ நாள் இங்க தானே இருக்கு, ஆனா நான் கண்ண மூடி இருந்தப்போ எனக்கு ஞாபகத்துக்கே வரலையே அப்படின்னு தோணும். கரெக்டா? ஓகே, இப்போ மறுபடியும் உங்களோட கண்களை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களை சுத்தி இருக்கிற பொருட்கள்ல என்னெல்லாம் ரெட் கலர்ல இருக்குன்னு யோசிங்க. எகைன் ஏதாவது 1 or 2 ஞாபகத்துக்கு வரும். ஒரு சிலருக்கு எதுவுமே வராது. இட்ஸ் ஓகே. இப்போ உங்க கண்களை ஓபன் பண்ணி உங்களை சுத்தி என்னென்ன பொருட்கள் எல்லாம் ரெட் கலர்ல இருக்குன்னு பாருங்க. கண்டிப்பா கண்ணை மூடி இருந்தப்போ கெஸ் பண்ணதை விட கண்ணை திறந்ததுக்கு அப்புறம் அதிகமான பொருட்கள் உங்க கண்ணில் படும். கரெக்டா? நீங்க தேடிட்டு இருந்த இந்த எல்லோ கலரையும் ரெட் கலரையும் நீங்க கண்ணை திறக்கும் போது யாரும் அங்க கொண்டு வந்து வச்சிடல. அந்த பொருள் அங்கேயே தான் இருந்துச்சு. ஆனா நீங்க இவ்வளோ நாளும் அதை கவனிக்காம இருந்திருக்கீங்க. ஒரு பொருள் வேணும்னு கான்சியஸா தேடும் போது அது ஆட்டோமேட்டிக்காவே உங்க கண்ணுல பட்டுச்சு. அதே மாதிரிதான் நீங்க வேணும்னு நினைக்கிற விஷயங்கள் அல்லது பொருட்கள் எல்லாமே இந்த உலகத்துல உங்களை சுத்தி தான் இருக்கு. ஒரு விஷயம் எனக்கு வேணும்னு கான்சியஸா தேடும் போது அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காவே உங்க முன்னாடி வருது. ஆக்சுவலி நம்ம பிரெயின் இப்படிதான் ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு விஷயம் வேணும்னு ரொம்ப டெஸ்பரேட்டிவா தேடிட்டு இருக்கும் போது அந்த பொருள் அங்க இருக்குன்னா உங்க பிரெயின் உடனே அலர்ட் ஆகி, ஏய் அங்க பாரு, அதைத்தானே நீ இப்போ தேடிக்கிட்டு இருந்த, இங்க இருக்கு பாரு, என்ன ஏதுன்னு போய் விசாரி அப்படின்னுட்டு உங்களை டியூன் பண்ணும். அப்போ நீங்க அதை பத்தி என்கொயர் பண்ணுவீங்க. அதை ரீச் பண்றதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிப்பீங்க. உண்மையில இந்த யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சின்னது, ஒரு விஷயம் பெருசுன்னு எதுவுமே கிடையாது. ஒருவேளை நீங்க அடையணும்னு நினைக்கிற இலக்கு ரொம்ப பெருசா இருக்குன்னா அதை அடையறதுக்கான தகுதிகளை டெவலப் பண்ணிக்கோங்க. ஒரு கோலை ரீச் பண்றதுக்கான தகுதியை இன்க்ரீஸ் பண்ணும் போது அதை ரீச் பண்றதுக்கான பாத் ஆட்டோமேட்டிக்காவே ஓபன் ஆகும். இன்னும் சொல்ல போனா நம்ம ஹியூமன் பீயிங்கோட பிரெயின் புதுசான விஷயங்களை கத்துக்க எப்பவுமே ரெடியா தான் இருக்கும். நீங்க என்ன ஏஜ்ல இருந்தாலும் சரி, எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் உங்களால கத்துக்க முடியும். நீங்க பிறக்கும் போது எதுவுமே தெரியாம தான் பிறந்தீங்க. லைக் உங்களுக்கு பேசவோ நடக்கவோ எழுதவோ எதுவுமே தெரியாது. ஆனா காலப்போக்குல அதுக்கான நீடு வரும்போது எல்லாத்தையுமே கத்துக்கிட்டீங்க. இன்னைக்கு அந்த விஷயத்துல எக்ஸ்பர்ட்டாவும் இருக்கீங்க. நம்மள மோஸ்ட்லி நிறைய பேர் ஒரு 20 இயர்ஸ்ல தான் ஜாப்ல ஜாயின் பண்ணிருப்போம். நம்ம இவ்வளவு நாள் படிச்சுட்டு இருந்தப்போ இருந்த அட்மாஸ்பியருக்கும் ஒரு ஒர்க்ல ஜாயின் பண்ணும்போது இருக்கிற அட்மாஸ்பியரும் டோட்டலா வேறையா தான் இருந்திருக்கும். ஜாப்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த விஷயங்கள் எல்லாமே கத்துக்கிட்டு இன்னைக்கு அதுல நம்ம சர்வைவ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் நிறைய பேர் ஒரு 30 இயர்ஸ் இல்ல 40 இயர்ஸ்ல ஃபிட்னஸுக்காக யோகா, எக்ஸசைஸ் எல்லாம் கத்துக்கிட்டு அதை இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹியூமன் பிரெயின் இஸ் ஆல்வேஸ் எலாபரேட்டட் டு லேர்ன் நியூ திங்ஸ். மோரோவர் புது விஷயங்களை கத்துக்கும் போது உங்க பிரெயின் இன்னும் இளமையாவே இருக்கும். நீங்களும் யங்கா இருக்கலாம். Your brain attracts or your brain find out whatever you want. இதைத்தான் நம்ம இன்னொரு வகையில மேனிஃபெஸ்டேஷன் இல்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். நீங்க என்ன வேணும்னு நினைச்சாலும் அதை ரியாலிட்டியில கொண்டு வர்றதுக்கான பவர் உங்ககிட்டயே தான் இருக்கு. உங்க பிரெயின் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கண்டிப்பா கண்டுபிடிக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் அல்லது மேனிஃபெஸ்டேஷன்லயும் நம்ம இதைத்தான் சொல்றோம். நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்க எண்ணங்கள் மூலமா அடைய முடியும். எண்ணம் போல் வாழ்க்கை.
நீங்க மேக்னெட் மைண்டோட லைஃப் கோச்சிங்ல ஜாயின் பண்ணும் போதும் நம்ம கொடுக்குற பிராக்டிசஸ் அண்ட் எக்ஸசைஸ் எல்லாமே உங்க இலக்கை நோக்கி உங்க தாட்ஸ் அல்லது பிரெயினை எப்படி டியூன் பண்றதுங்கிற மாதிரி தான் இருக்கும். பேசிக்கா பார்த்தா இது ஒரு 1 year கோர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு 2 to 3 months உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் பிலீஃப்ஸ், லிமிட்டட் பிலீஃப்ஸ் அண்ட் இது எல்லாத்தையுமே டீடாக்ஸ் பண்ணிட்டு 3 monthsக்கு அப்புறமா தான் கோர் ப்ராக்டிஸே ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களை யாருக்காவது இது பத்தின டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அல்லது என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. As I say always, life is very simple with law of attraction. நம்ம சேனல்ல வர இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்லயோ அல்லது வாட்ஸ்அப்லயோ மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.